அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. சென்ற வாரம் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற தொடர்ல மனிதன் ஒரு அடிமை யாருக்கு அப்படிங்கிற தலைப்புல பயான் பண்ணியிருந்தோம். இதுல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதாவது இறைவன் சொல்லும் அடிமை எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு நிறைய சகோதரர்கள் உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிருந்தீங்க. மாஷா அல்லாஹ். இதிலிருந்து 3 சகோதரிகளுடைய பதில்கள் இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த பதில்களை கேட்டு இன்ஷா அல்லாஹ் பயனடையலாம். முதல் பதிலை அளிப்பவர் சென்னையை சேர்ந்த ஹப்சா முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த வார பயானில் கேட்கப்பட்ட கேள்விற்கான பதில், அல்லாஹ் தன் அப்தை அதாவது தன் அடியானை எவ்வாறு வைத்திருக்கிறான் அப்படின்னா, அவனோட நிலைகளை அல்லாஹ் உயர்த்துவேன்னு சொல்கிறான். அதை நிறைய குரான் வசனங்கள்லையும் சொல்கிறான். அதாவது அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறவங்க இந்த உலகத்தில் யாருக்குமே அடிபணிய மாட்டாங்க. தலைவராக இருப்பாங்க. உலகத்தில் எல்லாரையும் விட மேன்மையாக இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய அடிமைகள் அல்லாஹ்விற்கு மட்டுமே அடிமையாக இருப்பாங்களே தவிர அவனுடைய படைப்பினங்களான மற்றவர்களுக்கோ இந்த உலக காரியங்களுக்காக யாருக்குமே அடிபணிய மாட்டாங்க. மேன்மையாக இருப்பாங்கன்னு அல்லாஹ் குரானில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கான். அப்போ அடியான் என்பவன் மற்ற மனிதர்களுக்காக அடிமையாக இருக்கவங்க இவர்களுக்காக அவர்களுக்காக மற்றவங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி பணிஞ்சு போவாங்க. தன் காரியங்கள் நிறைவேறணும்னு பணிஞ்சு போவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கவங்களுக்கு அவங்களுடைய காரியங்களை அல்லாஹ் பார்த்துக்கிறான். ஏன்னா அல்லாஹ் அவங்கள மேன்மையாக்குறன்றான். என்ன நான் தான் உங்களுக்கு பொறுப்பாளன்னு சொல்லிடுறான் அல்லாஹ். நம்ம மற்ற மனிதர்களுக்காக வேண்டி இந்த உலக காரியங்களுக்காக வேண்டி மற்றவங்களுக்கு கீழே அடிமையாக இருக்கிறத விட தன்னுடைய ரப்புக்கு அடிமையாக இருந்தால் தன் உலக காரியங்கள் அனைத்தையுமே ரப்பே பொறுப்பேற்றுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ என்ன சொல்ல வரான் அல்லாஹ், அடிமை என்பவன் தனக்கு மட்டுமே அடிமையாக இருப்பான், படைப்பினங்களுக்கு அடிமையாக மாட்டான். தன்னுடைய படைப்பினங்களுக்கு அடிமையாக மாட்டான். படைத்தவனுக்கு மட்டுமே அவங்க அடிமையாக இருப்பாங்க. ஒரு முஃமினா முஸ்லீமாக இருக்கவங்களுக்கு காரியங்களை அப்படி அடிமையாக இருக்கவங்களுடைய காரியங்களை அல்லாஹ் பொறுப்பேற்கிறான், போதுமானவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நாம் அல்லாஹ்வுக்கு அடிபணிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லை. அதுவே மனிதர்களுக்காக அடிபணிஞ்சிட்டோம் அப்படின்னா அவர்களுக்காக வேண்டி நம்ம ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலைமை வருது. ஆனால் அதுவே படைத்தவனுக்கு நாம் அடிமையாக இருந்தால் அல்லாஹ் தலை நிமிர்த்தி வைக்கிறேன்னு சொல்கிறான், உயர்த்தி வைக்கிறேன்னு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். நம்ம தரத்தை இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி இம்மையோட காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சீராக்குறான். மறுமையிலும் என்ன பண்ணுறான், மேன்மையான இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். குரான் வசனத்தில் 2வது அத்தியாயம் 212வது வசனத்துலேயும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் மறுமையில் அவர்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். அதாவது நிராகரிப்பவர்களை விட மறுமையில் உயர்த்தி வைப்பேன்னு சொல்கிறான். இது மாதிரி நிறைய வசனங்கள் சூரா 65வது அத்தியாயத்தில் 3வது வசனம் 4வது வசனத்துலலாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு என்ன பண்ணுவானா, அவருக்கு அவன் வெளியேறும் வழியையும் காட்டுகிறான். அதாவது தீமையிலேருந்து வெளியேறவும் செய்வான். அப்புறம் எண்ணிலடங்காத புறத்திலிருந்து உணவு வசதிகளை முற்றிலும் அவன் சார்ந்திருக்கிற அவனுக்கு அல்லாஹ் போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை நிறைவாக்குவான் அப்படின்னு சொல்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிமையாக இருந்தால் நம்ம நம் நிலையை பற்றி கவலை வேண்டியது கிடையாது. அப்போது அல்லாஹ்வுடைய அடியான் என்பவன் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிபணிவான், மேன்மையாகவே இருப்பான், இந்த உலகத்துலேயும் சரி மறுமையிலையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டிருக்கான். சுப்ஹானல்லாஹ். நாம் படைத்தவனுக்கு அடிமையாகிட்டோம் அப்படின்னா எவ்வளவு சலுகைகளை தரேன் அப்படின்றத அல்லாஹ் இவ்வளோ அழகாக விரிவாக்குறான். ஆனால் நாம் என்ன பண்ணணும், இன்ஷா அல்லாஹ் மற்ற மனிதர்களுக்காக வேண்டியோ ஒரு முகஸ்துதிக்காக வேண்டியோ மற்றவங்களிடம் குழஞ்சு பணிந்து பேசி அடிபணிந்து போவதை விட நம்ம ரப்பு பார்க்குறான். நம்ம உள்ளங்களை திருப்பக்கூடியவன், நம்ம உள்ளங்களை எந்நேரம் கண்காணிக்கக்கூடியவன். நம்ம உள்ளங்களை எல்லாருமே என்ன பண்ணுறான், அவன் ஆட்டி படைப்பவன். யார்? ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது அப்படின்ற நம்ம நோக்கத்தோட நம்ம அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான் அப்படின்ற பயத்தோட இருக்கிற நம்மளுடைய அடியான அல்லாஹ் எப்பொழுதும் நேசிப்பான். தன் பிடரி நரம்பு அருகே இருக்கிறேன்னு சொல்கிறான். நம்ம ஒரு அடி எடுத்தால் அவன் ஓடி வரேன்னு சொல்கிறான். இப்படியாப்பட்ட அடிமைகளாக இருக்க நம் வல்லரஹ்மான் அனைவருக்கும் அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ். மறுமையிலும் உயர்ந்த தரஜாவை தந்தருளக்கூடிய பாக்கியத்தும் வல்லரஹ்மான் அனைவருக்கும் தந்தருவானாக.
இரண்டாவது பதிலை அளிப்பவர் நெய்வேலியை சேர்ந்த நஸ்ரின் அஹமது. அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடிமை, அதாவது இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எஜமான் அடிமை அப்படிங்கிற உறவு எப்படிப்பட்டதுன்னா, அந்த எஜமான் என்ன சொன்னாலும் அந்த அடிமையாகியவன் கட்டுப்பட்டே ஆகணும். அது எந்த சூழ்நிலைனாலும் சரி, எந்த சந்தர்ப்பனாலும் சரி, அந்த எஜமான்கிட்ட எப்போவுமே நம்ம பணிவாக நடந்துக்கிறணும். நடை, உடை, பாவனை, செய்கை, எல்லா விஷயத்துலையுமே எஜமானுக்கு கட்டுப்பட்டு பணிவாக நடந்துக்கணும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் எந்த ஒரு விஷயத்துக்காவது அடிமையாக தான் இருக்கிறான். அது நல்லதானாலும் சரி, கெட்டதானாலும் சரி, பணம், குடும்பம், பாசம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாக தான் இருக்கிறான். இந்த அடிமை எஜமான் அப்படிங்கிறதுல எஜமான் அப்படிங்கிறது உயர்த்தி பார்க்கப்படுது, அடிமை அப்படிங்கிறது எப்போவுமே இழிவாக தான் பார்க்கப்படுது. அற்பமான இந்த உலகத்தில் நன்மையை விட தீமை செய்ய விஷயங்களுக்கு தான் மனிதன் நிறையா கட்டுப்படுறான். ஆனால் இறைவனுக்கு அடிமையாக இருக்கும்போது எல்லாருமே நம்ம தலை நிமிர்ந்து நிற்கிறான். எல்லா விஷயத்திலுமே தலை நிமிர்ந்து நிற்கிறான். உலகத்தில் உள்ள படைப்புகளுக்கு அடிமையாகாம உலகத்தையே கைக்குள்ள வச்சிருக்கும் இறைவனுக்கு அடிமையாகணும். ஏக இறைவனுக்கு மட்டும் அடிமையாக இருந்தால் மற்ற படைப்புகள் எல்லாம் எஜமானா மாறுறோம். அப்து அப்படின்னா அது ஒரு எந்த கேவலமும் தாழ்வும் கிடையாது. மாறாக அது ஒரு கண்ணியமான ஒரு சொல். அல்லாஹுக்கு பிடித்த ஒரு அடிமையாக மாற வேண்டும். மனிதர்களே மிக்க கண்ணியமானவர் யார்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அது ரசூல்லா. அப்படிப்பட்ட ரசூல்லாவே அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது 17வது அத்தியாயம் 1வது வசனத்துல அப்த் அப்படிங்கிற சொல்ல தான் சொல்றான். அது கண்ணியமிக்க அடியாரை அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் அழைக்கிறான். இந்த அப்து அப்படிங்கிறது ஒரு கேவலமான சொல்ல ஆகுமா, இல்லை உயர்ந்த ஒரு சொல்ல ஆகுமா? நிச்சயமா கண்ணியமான சொல்லாதான் ஆகும். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் மனிதர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் இந்த உலகத்துல செஞ்சு கொடுத்துருக்குறான். ஆனா அல்லாஹுவின் அடிமையாகிய நம்ம எல்லாம் அல்லாஹுக்கு முழுமையா கட்டுப்பட்டாம சுதந்திர விருப்பத்தின்படி, அதாவது ஃப்ரீவில் படி கட்டுப்பட்டு நடக்கிறோம். நினைச்சா செய்யறது, இல்லைன்னா செய்யாம இருக்கிறது. இறைவன் அல்லாதவர்களுக்கு அடிமையாக இருப்பது எஜமானனின் நன்மைகளுக்காக தான். ஆனா இறைவனுக்கு அடிமையா இருப்பது நம்மளோட சொந்த நலனுக்காக தான். அல்லாஹ் அடிமைகளோட அடிமைத்தனத்திலிருந்து பயனடைவதில்லை. ஆனால் அல்லாஹோட அடிமைத்தனத்தை ஏற்க முழு படைப்பினங்களும் சேர்ந்து அல்லாஹ்க்கு கேடு செய்ய நினைச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த அந்த சராசரத்தையும் படைத்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தா எல்லாமே நன்மையாக தான் முடியும். இந்த உலகத்திலும் சரி, மறுமையிலையும் சரி. இந்த அல்லாஹுவின் அடிமை அப்படிங்கிறவன் எப்படிப்பட்டவன்னா, முழு மனதுடன் நம் சுதந்திர விருப்பத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைப்பது தான். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு பயமும் இல்லை. அல்லாஹுடைய அன்பு, நம்பிக்கை எல்லாமே கிடைக்கும். இறைவன் அஞ்சுபவனுக்கு ஒரு பயமும் கிடையாது. இறைவனுக்கு அஞ்சாதவனுக்கு எல்லாத்துக்குமே பயப்படுவான். படைத்தவனுக்கு மட்டும் அடிமையாக இருப்பது தான் உண்மையான சுதந்திரம், உண்மையான பெருமை, உண்மையான உயர்வு, உண்மையான சக்தி. மூன்றாவது பதிலை அளிப்பவர் மதுரையை சேர்ந்த ஃபாத்திமா ஹுசைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி: இறைவனால் அடிமை என கூறப்படுபவன் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் தஆலா மனிதனை நான் எஜமான், நீ அடிமை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் அடிமைன்னு சொல்கிறனால அவன் மனிதர்கள் நினைக்கிற மாதிரி அடிமை கிடையாது. ஒரு மனிதனுக்கு ஒரு அடிமை இருந்தால் அந்த மனிதன் என்ன செய்வான்? அவனுடைய சுதந்திரத்தை முதல்ல அவன் பறிச்சிடுவான். அவன் இஷ்டத்துக்கு அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மட்டும் அவன் செய்யணும். அவன் சக்திக்கு மீறி இருந்தாலும் அவன் அந்த வேலையை செஞ்சே ஆகணும். அப்படி தான் அவன் மனிதன் தன்னோட அடிமையை வச்சுக்கிடுவான். அவன் தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்கிறவனா இருப்பான் அந்த அடிமை. இங்கே உள்ள அந்த எஜமானன் கூட அந்த அடிமையை விட சக்தி குறைவானவனாக கூட இருப்பான். அல்லாஹ் தஆலா மனிதனை என்னோட அடிமை அப்படின்னு சொல்லியிருக்கான். மனிதன் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள வானம் பூமியிலிருந்து எல்லா உயிரினமும் தன்னை வணங்குது, தனக்கு அடிபணியுது, எல்லாமே தனக்கு அடிமையானது அப்படின்னு தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எல்லாமே வணக்க வழிபாடு பண்ணுது. மனிதன் எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டான்னா அவனை வணங்குறதுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா எந்த நேரமும் நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி, அவங்கள சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். அப்போ அவங்களுக்கு வேண்டியதையும் செய்கிறதையும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னா, அவன் சொன்ன முறையில் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்கிறான். அதனால தான் அதை வழக்க வழிபாடாக அல்லாஹ் சொல்கிறான்.
அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் அவ்விரண்டிற்கும் மத்தியில் உள்ளதை நான் வீணாக படைக்கவில்லை அப்படின்னு சொல்லி 21வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல சொல்றோம். அப்ப மனிதன் வீணாக படைக்கப்படலை. அவன் தன்னுடைய இறைவனுக்கு முழுமையா கட்டுப்பட்டு நடக்கிறப்ப அல்லாஹ் தஆலா அவனுக்கு என்ன கொடுக்குறான் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே அவன் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இறைவனுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன், இறைவன் சொன்ன வழியில தான் நான் என்னுடைய வேலைகள் செயல்கள் எல்லாத்தையும் ஆக்கிக்கிறேன் இருந்தான்னா அவன் யாருக்கிட்டையும் தேவையுடையவனா இருக்க மாட்டான். இறைவனுக்கு முன்னாடி தலை குனிற யார் முன்னாடி தலை குனிய வேண்டியது அவசியமே இருக்காது. படைப்பினங்களுக்கு நம்ம அடிமை ஆகிறதுனா அழகாம படைத்தவனுக்கு தான் நம்ம அடிமையா இருக்கணும். அல்லாஹ் சொல்ற அடிமைன்னு சொல்றது கண்ணியமா அல்லாஹ் தஆலா அவனை வச்சிருப்பான். அவனுடைய உயர்ந்த பதவியை அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்குறான்னா அது அப்துன்ற அவனுடைய அந்த கண்ணியமான வார்த்தை, அவனுக்கு நெருக்கமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு ஒரு அடிமைக்கு ஒருத்தர் விலைக்கு வாங்கிட்டு வர்றாரு. அந்த அடிமைகிட்ட கேட்குறாரு, நீ என்னென்ன செய்வ, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் சொல்றாரு, நீங்க என்ன பேர்ல என்னை அழைக்கிறீங்களோ அதுதான் என்னோட பேரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நான் உங்களோட அடிமை அப்படின்றாரு. அப்புறம் நீ என்ன சாப்பிடுவேன்னு கேட்குறாரு. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை சாப்பிடுவேன், ஏன்னா நான் உங்களோட அடிமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நீ என்னென்ன வேலை செய்வ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்னென்ன வேலை சொல்கிறீங்களோ அதெல்லாம் செய்வேன், ஏன்னா நான் உங்கள் அடிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவரை விடுதலை செஞ்சிடறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீ என்னுடைய ரப்பை எனக்கு யாவப்படுத்திட்ட, நான் என்னோட ரப்பு எனக்கு என்ன பேர் வச்சுருக்கானோ அதுதான் என்னோட பேர், என் ரப்பு எனக்கு என்ன உணவளிக்கிறானோ அதை தான் நானும் சாப்பிட்றேன், ஏன்னா நான் என்னோட ரப்போட அடிமை. அந்த இதை நீ எனக்கு யாவப்படுத்திட்ட, எனக்கு என்னோட ரப்பு என்னென்ன வேலை செய்ய சொல்லியிருக்கானோ அதை தான் நானும் செய்யணும், ஏன்னா நான் என்னுடைய ரப்புக்கு அடிமை, அதனால் என்னுடைய ரப்பை ஞாபகப்படுத்தினால உன்னை நான் விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அடிமையை விடுதலை செஞ்சிடறாரு. நம்மளும் நம்மளுடைய இறைவனுக்கு அடிமை அப்படின்னா அவன் வச்ச உணவு தான் நம்ம சாப்பிட்றோம், அவன் வச்ச பேரில் தான் நம்ம அழைக்கப்படுறோம். நம்ம அவனோட பணியை செய்கிறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம், நம்ம அவனோட அடிமை அப்படின்றத உணரணும். அல்ஹம்துலில்லாஹ். அழகான பதில்களை அளித்துள்ள இந்த சகோதரிகளுக்கு அல்லாஹ் அருள் புரிய அதிகமாக துவா செய்கிறோம். நீங்களும் உங்களது பதில்களை அனுப்ப வேண்டும் என்று விரும்பினால் திரையில் காட்டப்பட்டுள்ள இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளவும். எங்களுடைய ஹிதாயா குழுமத்தில் தாவா பயிற்சி மட்டுமில்லாமல் சூரா மனனம், துவா மனனம், அஸ்மாஉல் ஹுஸ்னா மனனம், குரானை அரபியில் மட்டுமல்லாமல் தம்முடைய தாய்மொழியான தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் மனனம் செய்வது என்று பல இறைவனுக்கு விருப்பமான செயல்கள் நடைபெற்று வருகின்றன. நீங்களும் இந்த குழுமத்தில் இணைய விரும்பினால் திரையில் காட்டப்படும் இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ்.